வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகலான்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. பார்த்தேன் என்ன இருக்குதுன்னு, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் மட்டன் கிடந்துச்சு. மட்டன்னா கொஞ்சம் கொழுப்பும் எலும்பும் உள்ளது. அன்னைக்கு வாங்கினதில் கொஞ்சம் மிச்சம் அந்த எலும்பு கொழுப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கலான்னு நினைக்கிறேன். அந்த குழம்புக்கு நான் இதான் இது தாங்க எலும்பும் கொஞ்சம் கொழுப்பும் உள்ள கறி. அதனால் இது மட்டும் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், பத்தாமல் போகலாம். அதனால் வீட்டில் பார்த்தேன், ஒரு துண்டு பூசணிக்காய் இருந்துச்சு, ஒரு கத்திரிக்காய், இந்த பலாப்பழ கொட்டை நிறைய போடலாம். ஆனால் எனக்கு கேஸ் பிடிச்சிக்கணும், பேருக்கு மட்டும் 4 எடுத்து வச்சுக்கிறேன். இது தட்டுவேன். இதை மட்டும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கறியும் ஒரு துளி மஞ்சள் போட்டு லேசாக உப்பு போட்டு, இது இருக்கு இல்லைங்களா, சின்ன வெங்காயம் ஒரு 2-3, இஞ்சி பூண்டு இதையும் தட்டி போட்டு இந்த கறி கூட வேக வைக்க போகிறேன். வேக வைக்கும்போது இங்குள்ள கறி வேகாது. அதனால் ஒரு துண்டு நம்ம தேங்காய் சில்லும் போட்டு வேக வைக்க போகிறேன். இது அரைக்கிறதுக்கு நான் சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சா நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம்லாம் அவ்வளோ கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் ரொம்ப விலை அதிகம். அதனால் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வைக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி இலை. இது அரைக்கிறதுக்குள்ளது. இது கூட ஒரு அரை ஸ்பூன் கசகசா போடுறேன். இது கசகசான்னு சொன்னோன்னே நான் எடுத்து போடும்போது எங்கள் பையன் சொன்னால், மறந்து மாதிரினாச்சு இந்த கசகசாவெல்லாம் எடுத்து சூட்கேஸில் வச்சு உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிடாத, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. கசகசா வெளியில் போதைப் பொருள் சம்மந்தமானதுன்னு என்னை பயமுறுத்தி விட்டுட்டான். அப்புறம் இது கூட நான் மராட்டி மசாலா வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மராட்டி மசாலா இல்லைன்னா குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியும் வேணுங்கிற தேவையான வரமிளகாயும், ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, குருமிளகு இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு அதை போட்டாலும் போதும். தாளிக்கிறதுக்கு இது பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2-3 புதினா, பச்சை மிளகாய் இது போட்டு தாளிப்பேன். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், எங்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முதல் கறி வேக வைக்க போகிறேன். அதாவது இது கூட ஒரு துளி மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் தட்டி இதில் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா இந்த மசாலா அரைக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கறியை இதில் போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டிருக்கிறேன். ஒரு துளி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், மஞ்சள் போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளியை வெட்டி அதில் போட்டிருக்கேன். இனி இது இப்படியே மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம மசாலா வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். ஒன்றா போடுறேன். இது வருங்க, தேங்காய் போட்டுக்கிறேன். ஏன்னா தேங்காய் பூவாக இல்லைங்கள, அதனால் பெரிய பெரிய துண்டாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக அரையும் படும். இஞ்சியும் போட்டு அதில் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த எண்ணெயில் கசகசாவும் போட்டுக்கிறேன். பூண்டு இலை கொஞ்சம் எடுத்துட்டு
கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக போதும். ஏன்னா நம்ம கறியெல்லாம் கொழுப்பு கறியாக இருக்குது, அதில் எண்ணெய் இருக்கணும். அதனால் தாளிக்கும் போது கம்மியாக ஊற்றிக்கலாம். இது வதங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். போதும், இது ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. கீழே அடி பிடிக்குது. இது வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ண மட்டன், சிக்கன் அதெல்லாம் போடுறதுக்குள்ள பொடி. அதாவது மராட்டி மசாலா. கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் அளவாக போட்டிருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ண பிறகு தான் போடணும். அந்த சூட்லேயே இதை 2 கிண்டி விட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கறி வெந்துருச்சு. இனி காயெல்லாம் போட்டு மறுபடியும் வைக்கும்போது கொஞ்சம் வேகலைனாலும் அது வெந்துக்கும். தாளிக்கு போகிறேன். சட்டி கொஞ்சம் சூடாகணும், அதனால தான். புதினா, பச்சை மிளகாய் போடும்போது ஒரு கீரிக்கோங்க, இல்லைன்னா டப் டப்புன்னு வெடிக்கும். ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும். கத்திரிக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்குனா தான், கத்திரிக்காய் சிலதெல்லாம் காரல் இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த காரல் போயிடும். இதில் வந்து இந்த பூசணிக்காயும் போட்டார். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வெந்த பிறகு, வதங்கின பிறகு அப்புறம் நம்ம கறியை மசாலா எல்லாம் அதில் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது அரைச்சி வச்ச மசாலா. எனக்கு கை பிடிச்சி எதுவும் கிண்ட முடிய மாட்டேங்குது. ஒரு சின்ன பொருள் வெயிட் கூட எடுக்க முடியல. அதனால் இந்த கரண்டியில் கிண்ட கூட கை வலி வருது. அதனால தான் இதை வச்சுருக்கேன். குக்கர் கழட்டுறேன். இது அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை மட்டும் எடுத்துடலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் இன்னும் நான் தண்ணி ஊற்றுறேன். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ காரம் உப்பு வேணும்னு பார்த்துட்டு காய் வெந்த வரைக்கும் ஆஃப் பண்ண வேண்டியது தான். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா பொடி. இது நான் வீட்டில் பண்ணினது. எல்லா கரம் மசாலாவும் வறுத்து அரைச்சது. ஆல்ரெடி நம்ம மராட்டி மசாலையில் எல்லா பொருளும் இருக்குது. ஒன்றும் விடாமல் எல்லா பொருளும் போட்டு அரைச்சிருக்கோம். இது போடலைன்னாலும் அந்த மராட்டி மசாலா போட்டாலே போதும். இது வாசம் நல்லா வரும். கறி கொஞ்சம் கம்மியாக இருந்து இந்த எலும்பு கொழுப்பெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு மாதிரியும் இருக்கும். கூட இந்த காய் போடும்போது அது தனி ருசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.